பிரச்சனையும் சைவத்துக்கு வராது. நான் மட்டும் சொல்கிறேன், சாக்கியர்கிட்டேருந்து சைவத்தை காப்பாற்றின பெருமானவர். ஈழத்துலேருந்து வர்றான், 10 கப்பலில் வர்றாம்மா பௌத்தன். தில்லையில் பறக்கிறா, சாமியுடைய ரிஷபக்கொடியை அகற்றிட்டு எங்கள் பௌத்த மத கொடியை பறக்க விடுவேன்னா கவனிங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க தில்லைவாழ்ந்தனர்கள்? 4 வேதம் படித்தவங்க, 6 அங்கம் படித்தவங்க, 18 புராணம் படித்தவங்க, 28 ஆகமம் படித்தவங்க. அவங்களுக்கு தெரியாத வித்தை கிடையவே கிடையாது. யாருக்கு? தில்லைவாழ்ந்தனருக்கு. அவன் பௌத்தன் சொல்கிறான், உனக்கு தெரிஞ்ச அத்தனையும் எனக்கும் தெரியும். நீ என்ன நூலில் இந்த மேற்கோள் காட்டி பேசுகிறையோ அந்த நூலையே எடுத்துக்கிட்டு நான் உன்னை மறுப்பேன். பயப்படுறாங்க தில்லைவாழ்ந்தனர். என்ன பண்ணுறது தெரியலையே, யார்கிட்ட போய் கேட்குறது? அப்போ சாமிகிட்ட போய் வேண்டுறாங்க, நடராஜர்கிட்ட. தினமும் அர்த்தஜாமம் முடிஞ்ச பிறகு அவங்க சாமிகிட்ட பேச அவங்களுக்கு உரிமை உண்டு. அங்கே இருக்கிற அங்கே சண்டிகேச பெருமானுடைய சந்நிதிக்கு பக்கத்தில் ஒரு கங்கா கூபம்னு இருக்கும், அதில் அவங்க தான் குளிக்க முடியும், நம்மலாம் குளிக்க முடியாது. அங்கே ஏன்னா அவங்க தீட்சிதர்கள் நடராஜருக்கு சமமாக கருதப்படுறவங்க, 3000ல் ஒருத்தராக கருதப்படுவாங்க. ஆனால் அவங்க அங்கே நீராடுவாங்க. நீராடிக்கிட்டு சாமிகிட்ட கேட்குறாங்க, பெரிய பிரச்சனை வந்துடுத்தே தில்லைக்கு, எங்கள் வாழ்வே பறிபோயிடும் போல இருக்கே, சைவத்துக்கே தலையாய கோயில் தில்லை தான், அங்கே பௌத்த கொடியை பறக்க விடுவேன்னு சொல்கிறானே, நாங்கள் என்ன பண்ணுறது சொல்கிறார் சுவாமி. இவங்க இது என்ன பண்ணியிருக்காங்க, அடிகளாருடைய உண்மத்த நிலையை கண்டு இவங்களாம் கொஞ்சம் அவரை பற்றி தாழ்வாக பேசியிருக்காங்க. யார்? தீட்சிதர்கள். யாரை பற்றி? அடிகளாரை பற்றி. சாமி மாற்ற திருவுளம் கொள்கிறான். நீங்கள் ஊர் இலையில் பர்ணசாலை அப்படின்னாக்க, பர்ணம்னா இலை, சாலைன்னா குடிசை, இலையினால் குடிசை வச்சு அமைச்சு அதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அடிகளார். இலை குடிசை. அவரை போய் கூப்பிடு, திருவாதூரை கூப்பிடு, அவர் வந்தாருன்னா நடக்கும். இவங்கெல்லாம் போகிறாங்க. யார்? தீட்சிதரெல்லாம். அடிகளாரே திருவாதூர் பெருமானே வாங்கணும். இவருக்கு ஏற்கனவே அவங்க மேலே ஒரு கசப்புணர்வு இருக்குது. ஏன்? இவங்க கோயிலை விட்டு விரட்டி விட்டுருக்காங்கல்ல. யார்? தீட்சிதர்கள். நான் வரல, எனக்கு என்ன ஆக போகிறது, எனக்கு ஒன்றும் ஆக போகிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு அவர் கேண்டுகிறார். யார்? அடிகளார். உடனே தீட்சிதருக்கு திருப்பி பயம் வருது. திருப்பி நடராஜரை கும்பிட்றோம். என்ன சாமி சொன்னீங்க, அவர் வரமாட்டேங்கிறாரே, திருப்பி பௌத்தம் வந்துடுவான் போல இருக்கே, என்ன பண்ணுறாரு? சாமி சிரிக்கிறார். நீ அவனை மதிக்கல, இப்போ போய் மதித்து கூப்பிடு. நீ திருவாதூரன்னு கூப்பிட்டா வரல, நானும் அவனுக்கு வச்ச ஒரு பேர் இருக்குது, மாணிக்க வாசகன், அது வேறு யாருக்கும் தெரியாது, எனக்கு அவனுக்கு தான் தெரியும், போய் கூப்பிடு. யார்? சாமி. நடராஜர் உத்தரவு போடுறார். திருப்பி ஓடுறாங்க. மணிவாசக பெருமானே, உங்கள் பெருமை தெரியாமல் இருந்துவிட்டோம், சாதாரண ஆளாக நினச்சிட்டோம், இன்றைக்கி தான் உங்கள் பெருமை தெரியுது, நீங்கள் எழுந்துடணும். இப்போ புரிஞ்சுக்கிட்டார். இந்த மணிவாசகர்னு சொன்னோன்னே புரிஞ்சுக்கிட்டார். ஓ, சாமியோடைய ஆணை. ஏன்னா இந்த பேர் வேறு யாருக்கும் தெரியாது. சரி, சாமி சொல்கிறார் போல சொல்லிட்டு போகிறார். போனால் அங்கே வந்துட்டான் பௌத்தன் 1000 பேர் உட்காந்துருக்கான். அவனெல்லாம் பார்க்கக்கூடாது. பொதுவாக ஒரு விதி உண்டு சைவத்தில், சிவநம்பிக்கை இல்லாதவங்கள பார்க்கக்கூடாது என்று விதி. அதுமாதிரி சிவனை கும்பிட மறுக்கிறவங்களையும் பார்க்கக்கூடாது. நான் சிவனெல்லாம் கும்பிட மாட்டேன், கோயிலுக்கு போக மாட்டேன், ரிஷபரெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறவன் சைவ விரோதி, அவனெல்லாம் பார்க்க முடியாது. அதுமாதிரி என்ன பண்ண, நடுப்புற திரையை தொங்க விட்டார். ஒரு கேள்வியெல்லாம் கேள்றாங்கிற, அவன் கேள்வியாக கேட்குறான், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறார், எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் அவன் ஒரு அக்கப்போர் பண்ண வந்தவன் தானே, அவன் உண்மையான வாதம் பண்ணவன் வந்தவன் இல்லை, வேணும்னே துடுக்குத்தனமாக கேட்டுக்கிட்டே இருக்கான். இவருக்கு சின்ன வருது. ஏன்னா சிவனிந்தை ஓரளவுக்கு தான் தாங்க முடியும், சிவனிந்தை பண்ணிக்கிட்டே போனால் கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது, கோவம் வந்துடும். ததிஷி அப்படி தான் கோவப்படுவார். தட்சனுடைய யாகத்தில், தட்சா உன்னை எச்சரிக்கிறேன், எச்சரிக்கை பண்ண அந்த பிராமணரெல்லாம் திட்டுவார். நீங்கள் வேலையில் கலந்துக்கிட்டீங்க, உங்களெல்லாம் எச்சரிக்கிறேன். அதனால தான் பிராமணன் சிவபக்தி பண்ண முடியாமல் போனான். நீங்கள் பாருங்கள், பிராமணர் சிவபக்தி பண்ண முடியாது, ஏன்னா வைணவர்களாக தான் இருப்பாங்க, ராமராமான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? தட்சனுடைய யாகத்தில் கலந்துக்கிட்ட பாவம். நல்லா கவனிக்கணும். துளி கூட சிவபிராதத்துக்கு துணையாக போயிடக்கூடாது. நம்மளால் முடியலையா, சிவசிவன்னு விலகின். அந்த காலத்தில் ஒரு நாயனார் வாழ்ந்தார், சக்தி நாயனார்னு போய்ட்டு. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? யாராவது தப்பாக பேசுகிறா நாக்கை பிடிச்சி எடுத்து வெட்டி விட்டுருவார். தீங்கு சொற்ற திருவிலர் நாவினை வாங்கு தண்டாயத்தினால் வலித்து ஆங்கயிர் கத்தியால் அறிந்து அன்புடன், அன்புங்கிறார் அங்கே. என்னையா அது நாக்கை வெட்டுறது அன்பா அப்படின்னா? ஆமாம், அவன் சிவபிராதம் பண்ணிவிட்டான். அந்த சிவபிராதத்துக்காக அவன் பல கோடி ஜென்மத்தில் நாக்கில் புற்றுநோய் தவிப்பான். நாக்கில் புற்றுநோய் கோடி ஜென்மம் அவன் தவிக்காமல் இருக்கிறதுக்காக நாக்கை வெட்டி விட்டான். நீங்கள் நம்ம அப்படி பார்த்தா ஏன் நாக்கா தான் நீங்கள் வெட்டணும். இன்றைக்கி அதெல்லாம் பண்ண முடியாது. நாக்கை எங்கே வெட்டுறது? நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், சிவன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு அகன்று போகணும். அங்கே இருக்கக்கூடாது. சிவன் நிந்த பண்ணுற இடத்துல அவங்க என்ன பலன் பரிசு கொடுத்தாலும் இருக்கக்கூடாது. எனக்கு 1000 ரூபா பணம் தரேன், வேண்டாங்க, இந்த சிவன் இந்த பண்ண காசு எனக்கு வேண்டாம், நீங்கள் அடியாரெல்லாம் தப்பாக பேசுகிறீங்க, உங்கள்கிட்ட நான் திருவமுறை ஏற்றுக்க முடியாது சொல்லணும். அது நமக்கு பாவம் வரும்.
அப்புறம் வயிற்றில் ஏதாவது கேன்சர் வரும், பிரச்சனை வரும். எதுக்கு இந்த கைத்தறுப்புலாம்? இதெல்லாம் இல்லாமல் சிவனை கும்பிட்டுட்டு பட்னியாவது கடந்துருவோம். சிவனை கும்பிடாமல் சாப்பிட வேணும். சரியா? உங்களுக்கு சொல்கிறது புரிய நினைக்கிறேன். இன்றைக்கி சாப்பிட்டு வயிறு நம்போம், நாளைக்கு வயிறு ரொம்ப கேன்சர் வந்துடும். எதுக்கு இந்த வேலை? எந்த காரணம் பற்றியும் சிவநிந்தியும் செய்ய வேண்டாம், சிவநிந்திக்கு துணை போவதற்கு துணையாகவும் ஆக வேண்டும். இது உங்களுக்கு நல்லா விலகும்னு நினைக்கிறேன். இப்போ அடிகளார் சொல்றார், என்ன சரஸ்வதி மறந்துட்டியா? கலைவாணி நாமகள் நாசி சிரம் பிரமன் கரமெரியை சோமன் கலை தலை தக்கனையும் எச்சனையும் இதெல்லாம் எரிச்சதெல்லாம் மறந்துட்டியா? அவ பயப்படுறா சரஸ்வதி தேவி. வாக்குவாணி ஆகாய வாணி கேட்குறேன். அடிகளாரே, எனக்கு என்ன தெரியும்? நீங்கள் கட்டளை இடுங்க, நான் கீழ்ப்படுகிறேன். எனக்கா அதை தெரியுமா? இவன் பேசுகிறான், வாக்கில் இருங்க. இந்த தூர்த்தர்கள் நாக்கில் இருக்காத விலகுங்கிறார். அவ்வளவுதான். அத்தனை பேரும் உண்மையாயிட்டான். இப்போ பாருங்களேன், இந்த ஈழ மன்னவன் வந்திருக்கான். அவனுக்கு ஒரு சின்ன பெண் குழந்தை 10 வயசு 12 வயசு இருக்கும். அது ஊமை. வரும்போதே ஆச்சிட்டு வந்திருக்கான் அந்த ஈழ மன்னன். அவன் பார்க்குறான், அடிகளார் காலில் விடுறான். ஐயனே, பேசுகிறவனை ஊமையாக்கிடுது பெருசல்ல, என் பெண்ணு ஊமையாக இருக்கா, அவளை பேச வைங்க. காலில் விடுறான். ஈழ மன்னன் பார்க்குறார் அடிகளார். கருணை ததும்ப இந்த பெண்ணை பார்க்குறார். வா மகளே, அருகில் வா. பாருங்கள் எப்படி இருக்கு பாரு. அமர்ந்து கொள். இவன் கேட்ட கேள்வியையும் நான் சொன்ன பதிலையும் பாட்டாக பாடு. அதுதான் திருச்சாடல். அவ்வளவு பெரியவர். நம்ம தான் அவரை சரியாக புரிஞ்சுக்காம சாதாரணமாக உத்தரான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம மாறணும். என்ன கேட்டால் அடியேன்னு சொல்லுவேன். திருப்பெருந்துறை ஆத்மநாத சுவாமியும் சிவயோகாம்பிகையும் ஒரு சேர வந்த வடிவம் அடிகளார். தில்லை நடராஜ பெருமானும் சிவகாமி அம்மையும் ஒரு சேர வந்த வடிவம் அடிகளார். திருவாரூர் புற்றிடம் கொண்ட பெரும்